ஹலோ, வெல்கம் டு ஜேவி டாக்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்றைக்கி ஒரு புது கண்டென்ட் நம்மக்கிட்ட மாட்டியிருக்கு. இன்றைக்கி ரொம்ப பாலிட்டிக்ஸ்லேயே ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, நமக்கு பிடிச்ச ஒருத்தர் இவர் தான் வரணும் 2026 இவர் தான் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய அண்ணன் தளபதி விஜய் அவரோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செஞ்சிட்டார். அவர் அரசியல் கட்சி துவங்கியிருக்கிறாரு. எல்லாரோட எதிர்பார்ப்பையும் அவர் பூர்த்தி செஞ்சிட்டார். இனி அவர் உழைக்கிறது தான். இனி அவரை எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஃபஸ்ட்டு ஓட்டு அவர் தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அது இல்லைன்னு அவர் அறிவிச்சிட்டாரு. பட் ஆனாலும் என்னுடைய செகண்ட் ஓட்டாச்சு அவருக்கு இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். அவர் புதுசாக கட்சியில் தொடங்கி திடீர்னு அறிக்கலாம் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக இந்த கட்சி சம்மந்தமான அறிவிப்பை அவர் விட்டுருக்கிறாரு. அதற்கு என்ன கட்சி அறிக்கைலாம் விட்டுருக்காரு, 3 பேஜுக்கு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அது என்ன இப்போ கட்சியோட பேர் என்னன்னு பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நேற்று ட்ரெண்டிங்காக இருக்கிற நம்ம சம்பவம்ன்றேன். நேற்று நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, நம்மளோட தளபதி விஜய் நேற்று அரசியல் கட்சி துவங்கியிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு துவங்கியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு 3 பக்கம் அறிக்கை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. 3 பக்கம் அறிக்கை வந்திருக்கு அவர்கிட்ட இருந்து. தமிழக வெற்றி கழகம் தலைவர்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அந்த 3 பக்க அறிக்கையை. அதில் பல விஷயத்தை அவர் பேசியிருக்கிறாரு. நம்மளோட டார்கெட் அதை நான் ஒரு விஷயத்தையும் நான் பாயிண்ட் அவுட்டாக நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நேரமாக ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருக்கிறார். ஃபஸ்ட்டு விஷயம், நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவு தரல, நாங்கள் இந்த வருஷம் எலெக்ஷனில் நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2024 இந்த வருஷத்தில் நடக்கிற எம்பி எலெக்ஷனில் நாங்கள் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரெண்டாவதாக பார்க்கும்போது சொல்லியிருக்கிறார். அதற்கு பிற்பாடு தமிழக வெற்றி கழகம் அதுக்கப்புறம் சினிமாவில் தன்னோட இப்போது கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் அப்படின்னு ஒரு படம் போய்கிட்டு இருக்கு, ஷூட்டிங் போயிட்டுருக்கிறாரு. அதுக்கு நெக்ஸ்ட்டு 69 படம் அவர் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு போல். 69வது படத்தோட சினிமாவிலேருந்து விலகிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, அவரோட ஒட்டுமொத்த சின்னதுலேருந்து பெரியவங்க ரசிகர் வரைக்கும் அவங்க வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவரை ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க முடியாது. பெரிய பொலிட்டிக்கல் மேடையில் தான், நியூஸ் சேனலில் தான் இனிமேட்டு அவரை பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அதற்கு பிற்பாடு ஸ்க்ரீனில் தான் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. பட் அதனால் அவர் சொன்னார், செஞ்சுட்டார், கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிற்பாடு அவர் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஊழல் அதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜாதி பாகுபாடை அதை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அறிக்கையில். 2026 முழு டார்கெட்டோட போட்டி போடுவோம். 2026 2 வருஷம் அதுக்கப்புறம் இந்த வருட எலெக்ஷன் இல்லாமல் இன்னும் 2 வருஷத்தில் நடக்க போகிற அடுத்த எலெக்ஷனில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறது அதுக்கு வெற்றி படம், வெற்றி கழகம், இது வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக நம்ம பாடுபடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. பல லீடர்ஸ் இதுக்கான ரியாக்ஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதற்கு
அதற்கு பிற்பாடு அவர் சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயத்தையும், ரெண்டாவது விஷயன்றது அரசியல்ன்றது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது, அது உண்மையான என்னோடய ஆழமான வேட்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது என்ன அதற்கு அவர் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு மக்கள் பிரச்சனையை பார்க்குறாரு. இன்றைக்கி இருக்கிற பார்ட்டிஸோட ப்ராப்ளம் என்ன, அவங்க என்னத்தை குறை விடுறாங்க, அதெல்லாம் ஒழிக்கிறேன், இதை ஒழிக்கிறேன், அதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 மாற்றுக்கட்டில் கட்சிக்கு ஆண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதையும் அவர் பேஸ் பண்ணி சொல்லி அதை நிறைவேற்றவும் காட்டியிருக்கிறார். அண்ட் நெக்ஸ்ட்டு இது அரசியல் ஒரு மற்றொரு தொழில் அல்ல. அரசியல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போல், சினிமா இண்டஸ்ட்ரி போல் இந்த பாலிட்டிக்ஸும் வேற இன்னொரு தொழில் கிடையாது. இது ஒரு புனிதமான மக்கள் பணி அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார். இதை வச்சு பார்க்கும்போது லீடர்ஸோட ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்க வேண்டாமா? ஒரு பக்கம் டிஎம்கே நான் பார்ட்டியில் இருக்கிறேன், அதனால் நான் பார்த்தேன். அதுக்குள்ளே நான் சேவ் பண்ணுறதுக்குள்ளே அந்த வாட்ஸ்அப் சேனல்லேருந்து அந்த போஸ்ட்டையே டெலீட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அதை காட்டியிருப்பேன். இருந்தாலும் அதோட ப்ரூஃப் அதை நம்ம போஸ்ட்டில் போடுவோம், பார்த்துக்கோங்க. ஒரு கட்சி தொடங்கிறதுக்கு பேருக்கே 1008 பிள்ளைங்கன்னா விளங்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்? திமுக. ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களோட தலைவர் அதை ஆதரிச்சிருக்கிறார். நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் ஆதரவு தெரிவித்து வருக வாழ்த்துக்கள்னு சொன்னதுனால அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன்னா நம்ம சீமான் சார் தான். அவர் சொல்லியிருக்கிறாரு, நாம் தமிழர். இன்றைக்கி பாதி நம்ம என் ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸிலேருந்து எல்லாருமே அவருக்கு தான் நம்ம ஓட்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு ஓட்டு போட்டு அவர் பேசுகிறார், சிரிப்பேற்றுற மாதிரி பேசுகிறாரு, மக்கள் பிரச்சனையே பேசுகிறாரு, மக்களோடு இருக்கிறது நான் தப்பு சொல்லலை. இருந்தாலும் பார்க்கலாம், அவரும் போட்டியாக வருவார்னு நம்பலாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, அரசியல் கட்சி தொடங்குறது பாருங்கள் போஸ்ட்டில், அரசியல் கட்சி தொடங்குறது ஈஸியாக தொடங்கிடலாம், ஆனால் அதை தொடர்றது தான், அதில் கண்டினியூ பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ரொம்ப மறைமுகமாக அவர் விஜயை சாடி இருக்கிறாரு. இன்னொருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே கட்சியே நான் வேணாம் சொல்ல விரும்பலை, என் சேனலுக்கு அப்புறம் காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. இன்னும் எனக்கு அந்த விஷயத்தை பேசுகிற வயசு கூட இன்னும் வரல, 18 தான், ஜஸ்ட் 18 தான் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஓட்டர் தான், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஓட்டர்ன்றதுனால நான் பேச விரும்பலை அவங்கள பற்றிலாம். ஆக மொத்தம் அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட் டிஜே, ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய டிஜேனா யாருன்னு தெரியும், நான் சொல்ல வேண்டியது கிடையாது, உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்கிறாரு, அவரை வரவேற்கிறோம், டெமோக்ரஸி படி ஜனநாயகப்படி நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்னு விஷ் பண்ணியிருக்கிற அந்த போஸ்டை நீங்கள் பார்க்கணும் சொல்லிவிட்டு அவரும் அதே போல் ஒரு நெகட்டிவாகத்தான் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இன்னொரு பாதி பேர் சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னால் நம்ம கலைஞர் அப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அவங்க இருக்கும்போது நம்ம கேப்டன் அவர் பார்ட்டி தொடங்கினார். இப்போது டிஎம்கே இருக்கிற சிஎம் சாரும் அதுக்கப்புறம் எடப்பாடி இபிஎஸ் அவங்களும் இருக்கும்போது இப்போ இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவரை போல் இவர் ஃபாலோ பண்ணுறாரு, கேப்டனை போல் இவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேச்சுக்களும் வருது, பப்ளிக் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதில் எது உண்மையாக போகுதுன்னு தெரியலை. நிறைய பேர் பாராட்டுகளும் செய்கிறாங்க, எதிர்ப்புகளும் விடுறாங்க. இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவரோட ஃபேன்ஸோட ரெக்வெஸ்ட்டை அவர் நிறைவேற்றியிருக்கிறாரு. நிறைவேற்றியதை தமிழக வெற்றி கழகம்னு தாவேகான்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். இதே நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது டிவிகே அப்படின்னா 2 பார்ட்டி இருக்குது தமிழ்நாட்டிலே, அதுவும்
இப்போ கட்சி பேரை மாற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது தமிழில். ஏன்னா தமிழில் வேறு ஒரு மாதிரியும் இருந்தால் அப்புறம் ஓகே. இங்கிலீஷில் தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்குது. அது இன்னைக்கு நேற்று தொடங்கினா அந்த பார்ட்டியோட பேர். இதுக்கு முன்னால் வாழ்வுரிமை, அதே தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது. அதனால் இங்கிலீஷில் நான் சும்மா கூகுள் டைப் பண்ணி பார்க்கும்போது அந்த கட்சி அடுப்படுது. டிவிகேனா தமிழக வெற்றி கழகமா தமிழக வாழ்வுரிமை கட்சியான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க இங்கிலீஷில் சர்ச் பண்ணுறவங்களுக்கு தான். நம்ம தமிழில் தாவாக்கா அப்படின்னு பேர் இருக்கான். ஆனால் இங்கிலீஷில் பார்க்கும்போது ரெண்டுமே டிவிகே அப்படின்னு வர்றதுனால ஸோ கன்ஃபியூஸ்டு. இவங்களோட ஆல்ரெடி ஒரு பேர் டிவிகேன்னு இருக்கும்போது இவர் எதுக்கு அவர் டிவிகே அப்படின்னு டிவிகேன்னு வைக்கலாம், வேறு நேமை சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சில தரப்பட்டவங்க கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பத்திரிகையாளர்லாம் அவர் இப்போ ஒரு பக்கம் அவர் வீழ்ந்துருவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தைப்பேட்ட ஜேர்னலிஸ்ட்ஸ்லாம் அவர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தை பற்றி ஃபாலோ பண்ணோம்னா அவர் இன்னும் முன்னுக்கு வரலாம் அப்படின்றாங்க. இன்னொரு சிலர் நம்ம ஸ்டார்டிங்கில் எம்ஜிஆர் இருந்தார்ல, அவர் அவருக்கு ரசிகர் ஃபேன்ஸ் நிறைய இருந்தாங்களாம். அப்போவே ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் இவருக்கு தான் நிறைய ஃபேன்ஸ். இப்போ இறந்தார்ல கேப்டன், அவருக்கும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரசிகர்களை வச்சு அவர் ஓட்டு வாங்கிடலாம். இப்போது இருக்கிற என்னோட ஏஜ் குரூப்லேயே நாங்கள் எல்லாருமே அவருடைய ஃபேன்ஸ். ஒருத்தர் கூட தலையோட ஃபேன்ஸ்லாம் பாதி. இன்னொரு பக்கம் சிரிப்பு என்னென்னு சொன்னால், ஏகேவோட ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம தலைவனுக்கு யாருமே போட்டி இல்லை, சிங்கிள் ஆகிட்டார் அப்படின்னு. அது உண்மைதான். விடாமுயற்சிக்கு இதுதான் அவங்க கடைசியாக போட்டி போட்டுக்கிற படம்னு நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம். தலையும் விஜயும், தலை அஜித்தும் தளபதி விஜயும். ஏன்னா கோட்டு இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது, விடாமுயற்சி இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவங்க துணிவு வாரிசு போல் இவங்க 2 படமும் கடைசியாக ஒன்றா இருந்து போட்டி போடும் நம்புகிறோம். இதுக்கப்புறம் ஏகே சோலோ தான், அவருக்கு ஆப்போனண்ட்டுன்னு யாரும் கிடையாது, அவருக்கு சோலோவாக தான். அவர் இப்போ தனி மனுஷன் ஆகிட்டார். இதுக்கப்புறம் அவருக்கு எதிர்த்து யார் போட்டியிட படத்தில் போட்டி வரப்போகுதுன்னு தெரியலை, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ நம்பி இறங்கியிருக்கிறாரு. நம்ம எல்லோரும் செஞ்சு அவருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவரை இவங்கெல்லாம் ஆண்டது. ஒரு நியூ சேஞ்சஸ் நமக்கு வரணும்னா இவர் வந்தால் கரெக்டாக இருக்கும். இவரை நம்ம தக்க வச்சுக்கிட்டு இவரை நம்ம ஒரு டைம் இவருக்கு சான்ஸ் கொடுப்போம். நம்ம இவருக்குன்னு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை, வந்திருக்கிறாரு, ஒரு சான்ஸை கொடுப்போம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இவரோட பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன்னா நான் டிஎம்கேவே சொல்லியிருப்பேன், தொடர்ந்து இவங்களே இருக்கட்டும் அப்படி நான் சொல்ல மாட்டேன். இவரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் புதுசாக வந்திருக்கிறார். ஆல்ரெடி ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோம், முதலமைச்சர் அக்காதை விட்டுட்டாங்க இந்த தமிழ்நாடு பீப்புள். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆனால் என்னுடைய ஓட்டு இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், பார்க்கலாம், 26 பார்க்கலாம், களத்தில் பார்க்கலாம். அப்போ சொல்கிறேன். ஓட்டு போட்டுட்டு யார் ரிசல்ட் அன்றைக்கி தான் சொல்லுவேன் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு. பார்க்கலாம் இன்னும் ஒரு வருஷத்தில். என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு என்னுடைய பழைய சப்போர்ட்டிங் பார்ட்டிக்காகவே இருந்துட்டு போட்டோம்னு நான் நினச்சிட்டு, நீங்களும் அப்படியே நினச்சி இந்த வருஷம் சீமானுக்காச்சும் ஓட்டு போட்டுருங்க. என்னோட ஏஜ் குரூப் நீங்கள் என்ன பிளான் போட்டிங்களோ அந்த வருஷம் செஞ்சுடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு விஜய் ஃபேன்ஸ் யோசிக்கவே தேவையில்லை, கண்டிப்பாக ஓட்டு விழும். ஓகே, இதோட என்னுடைய ஸ்பீச்சஸை நான் எண்டு பண்ணிடுறேன். இன்னும் நமக்கு ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ் இருந்தால் நம்ம பேசலாம். தளபதி விஜய் சாருக்கு தளபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
அவர் கட்சியில் இன்னும் வளரணும், நல்லா சாதிக்கணும். தொடர்ந்து நம்மளை போல் பப்ளிக்காக நமக்காக அவர் உழைச்சி நம்ம அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அதை நான் கேட்டுக்கிறேன். உங்களில் ஒருவன் இந்த ஜெய் ஆகாஷ் விஜயன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள். சும்மா போயிடாதீங்க. வேறு ஒரு ட்ரெண்டிங் கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை திஸ் இஸ் ஜே ஆகாஷ் சைனிங் ஆஃப். பாய் குட். என்னோட ஜே விடாக்ஸ் ஓட போட்காஸ்ட் இப்போ ஜெய் டிவியோட ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் மியூசிக் ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு மகிழுங்கள். Listen JAV Talks podcast available now of JTV Spotify and YouTube Music app. Enjoy listening the podcast.